Hello Tamil viewers. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா the term electric flux. So flux அப்படினா முதல்ல என்ன? So flux அப்படினா என்னன்னா something that appears to pass through a surface or substance. ஏதோ substance குள்ளயோ இல்ல ஏதோ surface குள்ளயோ பாஸ் ஆகுது. அதான் flux அப்படினு சொல்றோம். அப்ப electric flux அப்படினா என்னன்னா பாருங்க number of electric field lines passing through a surface perpendicularly பாருங்க number of electric field lines passing perpendicularly to a surface அதான் என்னது electric flux அப்படினு நம்ம சொல்றோம். So electric flux அப்படினா number of electric field lines passing perpendicular to the plane surface. Okay, so ஒரு plane surface இந்த மாதிரி ஒரு plane surface எடுத்துக்கிறோம்னா இவங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி டைரக்ஷன்ல போச்சுன்னா plane perpendicular போனா அதான் என்னது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த ஏரியாக்குள்ள போகுது அந்த மெஷர் தான் டோட்டலாக என்ன சொல்றோம் we call it as electric flux. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் பாருங்க phi. ஸோ phi அப்படிங்கிறது ஃப்ளக்ஸ் இன்னு போட்டா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, so it is given by எதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா electric field vector dot so vector products of two. Okay, electric field vector. So electric field vector இது பாத்தீங்கன்னா என்னது area vector. இதுக்கு பேர் என்னது we call it as area vector. area vector அப்படின்னா என்ன? ஸோ பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இந்த பிளேன் எடுத்துக்கிறேன். ஸோ ஏரியா வெக்டர்னு என்ன அர்த்தம்னா ஸோ இதுக்குன்னு ஒரு மேக்னிடியூட் இருக்குல்ல ஏரியா மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் இஸ் given by area of the given figure. ஓகே, என்ன ஃபிகர் நம்ம எடுத்துருக்கோமோ area of the given figure. So and direction is given by and direction is considered perpendicular to the plane surface. Okay, direction பாருங்க perpendicular to the plane surface. So இதான் வெக்டர்னால என்னது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் இந்த given surface ஓட ஏரியா அப்படி என்ன ஃபிகர் எடுத்துக்கிறோமோ அது ஸ்கொயரா இருக்கலாம் ரெக்டாங்கிளா இருக்கலாம். ஸோ அதோட ஏரியா எப்படி எடுத்துக்கிறோம் அதோட மேக்னிடியூட். டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியமே அதான். ஸோ இதான் ஏரியா வெக்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஏரியா வெக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார் 2D சர்ஃபேஸ்க்கு எப்படி எழுத போகிறோம் 3D சர்ஃபேஸ்க்கு எப்படி எழுத போகிறோங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஏரியா வெக்டர் for 2D surfaces. ஸோ இந்த மாதிரி பாருங்க. ஸோ ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த மாதிரி x y z. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு 2D சர்ஃபேஸ் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்கொயரை பொறுத்துக்கு எடுத்துக்கிறோம் நம்ம ஸ்கொயரோட சைடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதோட ஏரியா எப்படி சொல்லலாம் ஏரியா a ஸ்கொயர். ஓகே, ஏரியா அப்படிங்கிறது a ஸ்கொயர். ஏரியா வெக்டர் அப்படின்னு அர்த்தம் மேக்னிடியூட் டைரக்ஷன் சொல்லணும்ல டைரக்ஷன் பாருங்க. ஸோ டைரக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம பர்பெண்டிகுலர் டு த பிளேன் சர்ஃபேஸ். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2D சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா இட் இஸ் அன் ஓப்பன் சர்ஃபேஸ். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2D surfaces they are open surfaces. ஓகே, ஸோ ஏரியா வெக்டரோட முக்கியமான ஒரு கண்டிஷன் நோட் அப்படின்னு போட்டுவோம். ஏரியா வெக்டரை பொறுத்த வரைக்கும் ஏரியா வெக்டர் ஆல்வேஸ் only in outward direction. whatever may be the shape என்ன ஷேப் இருந்தாலும் ஏரியா வெக்டர் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம் only outward direction தான் இருக்கணும். அப்போ இந்த 2D சர்ஃபேஸ்க்கு என்னன்னா outward direction. 2D சர்ஃபேஸ் ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஒரு 2D சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிட்டோம் திக்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ போத் இந்த டைரக்ஷனும் இந்த டைரக்ஷன் ரெண்டுமே அவுட் சைட் சர்ஃபேஸ் தான்.
ஏன்னா 2D ஓப்பன் சர்ஃபேஸ்னால வந்து போத் டைரக்ஷன்ஸ் ஆர் கன்சிடர் ஓப்பன் சர்ஃபேஸ். ஸோ அப்போ இதோட டைரக்ஷன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா XY இதில் வந்து வெக்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து என்னது K வெக்டர். ஸோ இந்த டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ் இன்வர்ட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கன்சிடர்டு. ஓகே, அப்போ A ஸ்கொயர் K கேப் ஆர் A ஸ்கொயர் மைனஸ் K கேப் ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இந்த டைரக்ஷனும் அவுட்வர்டு, அந்த டைரக்ஷனும் நமக்கு அவுட்வர்டு அப்படி தான். ஏன்னா 2D சர்ஃபேஸ் ஓப்பன் சர்ஃபேஸ் அதனால. ஓகே, ஸோ ரைட். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது எக்ஸ் ஒய் Z, இங்கே ஒரு சர்க்கிள். சர்க்கிள் ஆல்சோ ஒரு பிளேன் சர்ஃபேஸ் தான். இதோட ஏரியா வெக்டர் நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா XY பிளேனில் இருக்குது. ஸோ ஏரியா வெக்டர் given by area pi r square, direction either upwards or downwards. So upwards means plus j vector or pi r square minus j cap. Okay, so இதான் வந்து என்னது area vector representation for a 2D surface. 2D surfaces, they are open surfaces. So area vector general consideration என்னது, always we have to consider only in outward direction, not inwards direction. Area vector only outward direction. So for a 2D surfaces ரெல்ல open surface. ஒரு 2Dனா ஜஸ்ட் ஒரு பிளேன் தான். ஓகேவா, ஒரு பிளேன் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு சைடுமே என்னால் எனக்கு வந்து ஓப்பன்னால ரெண்டுமே எனக்கு அவுட்வர்ட் டைரக்ஷனாக தான் இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுதா இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்படி போகுதா இல்லை வந்து அந்த சைட்லேருந்து இப்படி வருதா, அதை பொறுத்து இருக்குது. Okay, so both are considered for a 2D surfaces. So this is the representation of area vector for a 2D surface. Okay, இதே வந்து நம்ம ஒரு 3D surface இருந்தா, இதே we have for a 3D surface. For a 3D surface, area vector. So we can take a surface, இதே மாதிரி எடுத்துக்குவோம். X, Y, Z. So 3D. So இதில் பாருங்க, இந்த பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கோம் நம்ம. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா, ஸோ திஸ் ஒன், இந்த பர்டிகுலர் ஏரியா எடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் அவுட்வர்ட் டைரக்ஷன் அப்படின்றப்ப திஸ் இஸ் த ஏரியா வெக்டர். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சைடு எடுத்துக்கிறோம் சர்ஃபேஸ், பிகாஸ் ஒன்லி பிளேன் சர்ஃபேஸ். ஸோ திஸ் இந்த டைரக்ஷனில் ஏரியா வெக்டர் இருக்கும். இங்கே மேலே இது பாருங்க, ஸோ இதுக்கு இதான் வந்து ஏரியா வெக்டர். இந்த பர்டிகுலர் ஏரியா இதுக்கு இதான் வந்து, ஸோ ஒன்லி அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸ் ஆர் கன்சிடர். இதான் வந்து டிஃபரன்ஸ் ஃபார் 2D அண்ட் 3D. ஸோ 3D பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் என்னது நம்மளுக்கு வந்து ஏரியா வெக்டர் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி சிமிலராக வந்து we will take a cylindrical surface. ஸோ cylindrical surface எடுத்துக்கிட்டாலும் இது ஒரு 3D surface தான். ஸோ ஏரியா வெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் டைரக்ஷன். ஸோ அவுட்வர்ட் டைரக்ஷன் ஏரியா வெக்டர் ஃபார் பிளேன் சர்ஃபேஸ். ஸோ பிளேனை மட்டும் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதான் வந்து அவுட்வர்ட் டைரக்ஷன். ஸோ இதான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏரியா வெக்டர் ஃபார் 2D அண்ட் 3D சர்ஃபேசஸ். 3D சர்ஃபேசஸ் வந்து என்ன, they are closed surfaces. ஸோ 3D சர்ஃபேசஸ் வந்து they are closed. ஸோ க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு இந்த மாதிரி தான் எடுப்போம் நம்ம. ஓப்பன் சர்ஃபேஸ், 2D சர்ஃபேசஸ் ஆர் ஓப்பன் சர்ஃபேசஸ். ஸோ இதான் வந்து அபவுட் ஏரியா வெக்டர். ரைட், முடிஞ்சு. ஸோ ஏரியா வெக்டரை பற்றி சொல்லியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா விஷயத்துக்கு வரும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு வரும். ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ நம்ம இங்கே என்னன்னா E வெக்டர் டாட் A வெக்டர். ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ஏரியா வெக்டர், ஸோ பர்பண்டிகுலர், இதான் வந்து ஏரியா வெக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி வச்சுக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இந்த மாதிரி போகுதுன்னு வைங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் A அண்ட் திஸ் இஸ் E. ஓகே, ஸோ நம்ம டெஃபினேஷன்லேயே பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர் ஒன்லி பர்பண்டிகுலர் டு த பிளேன் சர்ஃபேஸ். அந்த பிளேன் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலர் அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஆங்கிள் தீட்டான்னு வச்சுட்டோம்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிசால்வ் பண்ணினா இங்கே என்ன வரும், ரெண்டாக ரிசால்வ் பண்ணோன்னா
E cos theta. இதை ரிசால்வ் பண்ணோம்னா E sin theta. ஓகே, ஸோ பர்பண்டிகுலர் காம்பனண்ட் இதில் எது? ஒன்லி E cos theta. ஓகே, ஸோ வாட் எவர் மேபி த கண்டிஷன் என்னது நம்ம வந்து, ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஜென்ரலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா EA cos theta. Okay, so what is theta? Theta is angle between electric field intensity and the area vector. Electric field intensity and the area vector தான் theta. Okay, so இப்போ நார்மலி நம்ம இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு plane surface எடுத்துக்கிறோம். Okay, so area vector எப்படி இருக்கு, electric field இதே direction வச்சுக்கோங்க. So இது ரெண்டு condition பார்த்தீங்கன்னா EA are parallel to each other. Here the value of theta is 0. Value of theta is 0. So the phi becomes EA cos 0. So EA cos 0. Cos 0 is 1. So EA. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் என்னது நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலி இட் இஸ் given as என்னது EA cos theta. ஏன் cos theta மட்டும் எடுக்கிறோம்? பிகாஸ் ஒன்லி த பர்பண்டிகுலர் காம்பனண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வேணாலும் வந்தாலும் நம்ம என்னது ஒன்லி பர்பண்டிகுலர் காம்பனண்ட் தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் பேரலாக வந்துருச்சுன்னா theta 0 அப்படிங்கிறப்ப EA மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ இதான் வந்து அபவுட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதை வந்து சின்ன உங்களுக்கு புரிதலுக்காக burning. Okay, fine. Take some time. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். Okay. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஓகே, இதை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டாக எடுத்துக்கோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏரியா வெக்டர். ஸோ ஏரியா நம்ம இங்கே வைக்கிறேன் நான். ஸோ பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே வந்து இதில் படலை. சம்திங் கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே போகுது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த ஏரியாக்குள்ளே எவ்வளோ பாஸ் ஆகுது, அதான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்குவோம் எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா போத் ஆர் பேரல், ஏரியா வெக்டர் பேரலாக இருக்குன்னு. ஸோ நம்ம கொஞ்சம் இந்த இப்போ நம்ம சர்ஃபேஸை இன்க்ளைன் பண்ண என்ன ஆகும்? ஸோ இப்போ பாருங்கள் எது எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறதுனா கொஞ்சம் முன்னாடி வச்சு காட்டுறேன். ரைட், நவ் ஸோ சர்ஃபேஸ் கொஞ்சம் இன்க்ளைன் பண்ணேன்னா ஸோ இப்போ அந்த எக்ஸ்போஷர் மாறும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தீட்டா எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் அது. ஓகே, ஃபைன். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ அப்போ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏரியானால மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் கூலும், நியூட்டன் பர் கூலும் அதானே வந்து நம்மளுக்கு சார்ஜ் வேல்யூ. ஓகே, ஸோ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர் இதான் ஒரு யூனிட். ஸோ இதை வந்து அபவுட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து காஸ்லா இன்னும் பல அப்ளிகேஷன்ஸ்லாம் அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ.